Hi viewers, welcome to Cineclicks. இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா லிங்குசாமி தயாரிப்பில் அஜித் இயக்குனர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றார். இந்த நிறுவனம் கடந்த சில வருடங்களாகவே பட தயாரிப்பிலும் பட விநியோகத்திலும் ஈடுபட்டு வருகின்றது. இந்த ஆண்டின் வசூல் ரீதியான முதல் வெற்றி படமான கோலி சோடா மற்றும் சில மாதங்களுக்கு முன் வெளிவந்த மஞ்சப்பை, சில வாரங்களுக்கு முன் வெளிவந்த மற்றொரு வெற்றி படமான சதுரங்க வேட்டை ஆகிய படங்களையும் வாங்கி வெளியிட்டது. அதோடு தற்போது கமலஹாசன் நடிக்கும் உத்தம வில்லன், விஜய் சேதுபதி நடிக்கும் இடம் பொருள் ஏவல் மற்றும் வேறு சில படங்களையும் தயாரித்து ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக விளங்கி வருகின்றது. இந்த படங்களை அடுத்து அஜித் நடிக்கும் ஒரு புதிய படத்தையும் அவர்கள் தயாரிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சில வருடங்களுக்கு முன் அஜித் நடித்த ஜி என்ற படத்தை லிங்குசாமி இயக்கியிருந்தார். தாமதமாக வெளியிட்டால் அந்த படம் அப்போது பெரிய வெற்றியை பெறவில்லை. இருந்தாலும் லிங்குசாமியின் தயாரிப்பு நிறுவனம் முன்னணி நிறுவனமாக உள்ளதால் அஜித்தை வைத்து படம் தயாரிக்க அவரை அணுகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித் தற்போது கௌதம் மேனன் இயக்கத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்திற்கடுத்து அவர் நடிக்கும் படம் எது என்பது இன்னும் முடிவாகவில்லை. அஜித் தற்போது படங்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருந்து வருகிறார். மற்ற நடிகர்களின் அடுத்த படம் எது என்று செய்திகள் வெளிவந்தாலும் அஜித்தை பற்றிய தேவையற்ற செய்திகள் எப்போதுமே வெளிவராது. அதனால் அஜித்தாகவே அடுத்த படம் பற்றிய அறிவிப்பை வெளியிடும் வரையில் லிங்குசாமி தயாரிப்பில் அஜித் நடிக்கவிருப்பது செய்தியாக மட்டுமே வலம் வர வாய்ப்புள்ளது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.